நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. தனுஷ் ரொம்ப ஃபேவரட் ஃபேன். அதனால எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். செகண்ட் தனுஷோட ப்ரொடக்ஷனால இட்ஸ் வெரி நைஸ், வொர்த் வாட்சிங். தேங்க்யூ. ரஹ்மான் சொல்லணுமா வேணுமா சார்? நல்லதா சார் இருந்துச்சு. சூப்பர் சார். தனுஷ் எல்லாம் 5 ஸ்டாருங்க. எனக்கு அப்பெல்லாம் இல்ல, தனுஷ் ஆக்டிங் எனக்கு சும்மானாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லதான் ஆக்ட் பண்ணிருக்காரு. வொர்த் வாட்சிங். அவரு அவர் லாஸ்டா நடிச்ச படவே இப்போ ரொம்பவே நல்லா அதிகமாவே நடிச்சிருக்காரு. ஆமா, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. ஓவரால் படம் வாஸ் குட். நல்லா நடிச்சிருந்தாரு. தேங்க்யூ. தனுஷ் வந்து ஆக்டரா பாத்துறோம், நேஷனல் அவார்ட் நிறைய வாங்கியிருக்காரு. அதையும் தாண்டி டைரக்டரா என்ன ஃபீல் பண்றீங்க? தனுஷால வடச்சேரி எடுக்க முடிஞ்சா எப்படி இருந்திருக்கும்? அதுதான் ப்ரோ இந்த படம் பயங்கரமா எடுத்து வச்சிருக்காரு. எங்களுக்கு எல்லாருக்கும் ஹைப் இருந்து D15. ஏன்னா அவரோட சொந்தம் யாரும் அவ்வளவு நம்பிக்கையா எடுக்க மாட்டாங்க 15th மூவி. எல்லாரும் அவங்க கோட்டை விட்டுறாங்க. இவர் உண்மையா நம்பி எடுத்து பயங்கரமா எடுத்து வச்சிருக்காரு. ஒர்த்து உண்மையா. விஜய்க்கு வந்து சூரா 50 படம். தலைக்கு வந்து மக்கதா, இவருக்கு வந்து 50 கண்டிப்பா. அத இப்ப மகாராஜா எப்படி இருந்து அந்த மாதிரிதான் இவருக்கு 50 அதான் நின்னு பேசுற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காரு. உண்மையா வேற லெவல். எப்படி இருந்துச்சு தனுஷ் ஆக்டிங் டைரக்ஷன்? எல்லாமே பயங்கரமா இருந்துச்சுங்க. கண்டிப்பா தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும். வீட்ல எல்லாம் பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீட்ல HD பிரிண்ட் வரும்னு வெயிட்லாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் பாருங்க. நல்லா ஏகப்பட்ட காஸ்டிங். பிரகாஷ் ராஜ். ஆமா, எல்லாருக்குமே சூப்பரா கொடுத்திருக்காங்க. ரோல் வரலட்சுமி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே நல்லா கொடுத்திருக்காங்க. இவங்க கூட யார் பெஸ்டா நடிச்சிருக்காங்க? பெஸ்டா நடிச்சு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா சூப்பரா நடிச்சிருக்காரு. பிரகாஷ் ராஜும் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அண்ணன் தம்பி 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஆமா, அவங்க நல்லா வச்சு செய்வாங்க. நீங்க பாருங்க கண்டிப்பா. சிவராகவன் ஜோனல்ல இருக்கா இல்ல தனுஷ்க்கு ஒரு தனி பேட்டர்னா இருக்கா? தனித்தனியா இருக்கு. எல்லாருக்குமே ஒரு நல்ல ரோல் கொடுத்திருக்காங்க. செல்வராகவன் ரொம்ப நல்லவரா காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த படத்துல. அவரை பயங்கரமா காமிச்சிருக்காங்க. நானே வருவேன் மாதிரி 2 பிட்ல காமிச்சுலாம் கட் பண்ணல. அவரை நிறைய சீன்ல காட்டியிருக்காங்க. அவருக்காக போய் பார்க்கலாம். விஜய்க்கு அஜித்துக்கு ரீசெண்டா மகாராஜா படம் பார்த்தோம். ஆமா ஆமா ஆமா. இதுல 50 படம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? டி தான். ராயன் தான். இவரது தான். வேற இன்னொரு படம் ஏதாவது சொல்லுங்க. மகாராஜாவும் சூப்பரா இருந்துச்சு. சுறா கூட நல்லா இருந்துச்சு. ஏங்க சிரிக்கிறீங்க? சும்மா சொன்னேங்க. இல்ல நல்லா தான் இருக்கும். அவரோட நிறைய படம் நல்லா இருக்கும். விஜய் இது 50வது படம் சுறா கொடுத்ததுனால சொன்னேன். இதுல அவரே வேற நடிச்சிருக்காருல்ல, அதனால இன்னும் நிறைய நம்ம கிட்ட எந்த ஐப்பும் குடுக்கல ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா. ஆனா படத்துல அதை விட நிறைய கொடுத்திருக்காங்க. பயங்கரமா இருக்கு. நல்லா இருந்துச்சு. அந்த அடங்காத நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு. அதுக்காக போய் பார்க்கலாம். அந்த பாட்டுக்கு நம்ம லிரிக்ஸ் மட்டும் பார்த்திருப்போம். வீடியோட பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கு அந்த பாட்டு. இந்த சீன் அப்பா மிரண்டடா. எல்லா சீனுமேங்க. நிறைய ஃபைட் சீன் இருக்கு. எல்லா சீனுமே அப்படிதான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு எல்லா சீனுமே. ஃபேமிலியா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். அதான் படத்தோட தங்கச்சி பேர் வந்து துர்கால தான் படம் வரும். நான் தான் துர்கா. நீங்க இருக்கீங்களா படத்துல? நான் இல்லங்க, தங்கச்சியோட பேர் துர்கா, என் பேரும் துர்கா. அதனால நான் கொஞ்சம் கனெக்ட் ஆயிட்டேன் படத்தோட. வேற ஒண்ணுல. படம் வேற லெவல். செகண்ட் ஹாப் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து சாதாரணமா இருந்தது. அங்கேயும் ஒரு ஆக்ஷன் பிளாக்கா இருந்தது. இன்ட்ரோலுக்கு மேல ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சியும் படத்துல 4 அட்டம்ப்ட் இருக்கு. இந்த 4 அட்டம்ப்டும் அவ்வளவு பிரம்மாண்டம் பண்ணிருக்காங்க. போகி சாங்கு, A.R. ரஹ்மான் சாங்கு, கேமராமேனு, நடிச்சவங்க எஸ்.ஜே. சூர்யா, தனுஷ் சார், வேற லெவல் சார். படம் சூப்பர். தப்பே பண்ணது இன்னி எடுத்துட்டாங்க. அருமையா இருக்கு சார். அண்ணன் தம்பி பாசம் 4 லைன் சொன்னா சிம்பிளா இருக்கும். படத்தை பாருங்க. அதை விட பெட்டரா வேற லெவல் இருக்கு. தனுஷோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. சொல்ல வேணாம் எப்பவும் போல. இந்த தடவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்காரு. டைரக்ஷன் கண்டிப்பா பயங்கரமா பண்ணிருக்காரு. படம் கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. யாருக்குமே குறைவா இல்ல. எல்லாருமே ஒரு கேரக்டருக்கும் ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு படம். என்னது ப்ரோ? தனுஷோட டைரக்ஷன், எல்லாரோட ஆக்டிங், கண்டிப்பா A.R. ரஹ்மான் மியூசிக், எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க படத்துல. ஒருத்தர் குறைவே அதிகம் அப்படில. எல்லாருமே நல்லா இருக்கு. சூப்பரா கண்டிப்பா நல்லா இருக்குண்ணா. செம்மையா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. எல்லா ஆக்டிவும் நல்லா இருக்கு. யார் ஆக்டிவா குறை சொல்ல முடியாதுண்ணா. ராவணன் மாதிரி இல்ல, ராவணோட மைண்ட் செட்ல எடுத்த மாதிரி இருக்கு படம். ஃபுல்லா செம வைல்டா ரகடா
சோசியல் மெசேஜ் நிறைய இருக்குண்ணா. நம்ம எடுத்துக்கிறது தானே எல்லா படத்துலயும், நம்ம எடுத்துக்கிறது தானே வைப் எல்லாமே. அதனால வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் படத்துல நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. துரோகம் அதெல்லாம் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறதா இருக்கு. பயங்கரமா இருக்குன்னு சொன்னா வந்து எனக்கு வந்து தனுஷ் எப்பவுமே பயங்கரம். அதான் என்ன கேட்டா வந்து அந்த 2 பேர் அண்ணன் தம்பி நடிச்சிருக்காங்கல்ல, தம்பிங்க 2 பேர், அவங்க ஆக்டிங் செம்மையா இருக்கு நான் படத்துல. புதுப்பேட்டை மாதிரி இல்ல, இது ஒரு வேற ஜேர்னர். ஆனா வந்து செம்ம வைல்டா ரகடா இருக்கு படம் ஃபுல்லா. நம்ம ஒரு புதுப்பேட்டை பத்தினா ஒரு 8.5. அசுரன்ல வர நல்ல வைல்ட் சீனோட இது நிறைய இருக்கு. ஆனா அசுரன் நிறைய ரேட்டிங் கொடுப்பேன் நான். இது பாப்பாங்கண்ணா, நல்லா ஓடணும். 50வது படம் நல்லா வெயிட்டா சரமான சம்பவம் இருக்குதுண்ணா. திரும்பி வருவேன் நான் பண்றது. நான் சத்தியமா இவ்வளவு பண்ணுவார் எதிர்பார்க்கல. ஆனா செம்ம வேற லெவல்ல செம்ம ஒரு ரகடா எடுத்திருக்காரு படத்தை. அவர் ஒரு வட சென்னை ஜேர்னர், புதுப்பேட்டை ஜேர்னர்ல பார்க்கவும் இந்த படம் நல்லா தான் இருக்கு. இல்ல தனுஷ் தான். செல்வராகவன்ல வந்து நம்ம வேற மாதிரி கதை எதிர்பார்க்கல. இது வேற மாதிரி கதை இருக்குண்ணா. படம் பாருங்க, நல்லா இருக்கு.